ஏஐ அப்படிங்கிற செயற்கை நுண்ணறிவு மூலமா இந்த காலத்துல சிற்பங்களுக்கு உயிர் கொடுக்குறாங்க. ஆனா 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உயிரோடையே சிற்பங்களை வடிவமைச்சாங்களே, அதையெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வாங்க பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆவுடையார் கோயில் அப்படிங்கிற திருப்பெருந்துறைக்கு போய் ஆத்மநாதர் சுவாமியை வணங்கறதுக்கு போனோம்னா ரோட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு கான்கிரீட் முன்மண்டபம் இருக்கும். அதை அடுத்து கருங்கல்லால் ஆன மகாமண்டபம். இந்த மகாமண்டபத்துல நின்னாலே நேரடியா நம்ம சாமியை பார்க்கலாம். ஏன்னா அங்க கொடிமரம் இல்ல, நந்தி இல்ல, பலிபீடம் இல்ல. சுவாமியை பார்த்துட்டு அப்படியே அண்ணாந்து பார்த்தா ராஜகோபுரத்துடைய 7 கலசங்கள், அதுக்கு மேல மாணிக்க வாசகர் சொன்ன மகாமந்திரமான நமச்சிவாய வாழ்க அதையும் பார்த்துட்டு அப்படியே லைட்டா குனிஞ்சு பார்த்தா அந்த மகாமண்டபத்தோட தாழ்வாரத்துல ஒரு குரங்கு, ஒரு குடும்பம் இருக்கு. சிற்பமா தான் இருக்கு. குரங்கு என்ன சொல்லுது? என்ன போல மனசை அலைய விடாதீங்க. உடும்பு என்ன சொல்லுது? என்ன போல ஆத்மநாதரை இறுக்கி பிடிச்சிக்கங்கன்னு சொல்லுது. வழிபாட்டு முறையை சொல்லிக் கொடுக்கக்கூடியது இந்த ஆவுடையார் கோயிலின் மகாமண்டபம். மகாமண்டபத்தின் முன்பக்க தூண்ல இரண்யகசிபுவை வதம் செய்யக்கூடிய நரசிம்மர், அவரை அடுத்து அங்க மகா காளி கைகளை பிசைந்து கொண்டு தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்துகின்ற நிலை. என்ன இயலாமை? இதோ அடுத்தபடியா பாருங்க, தன்னுடைய இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி ஊர்த்தவ தாண்டம் ஆடுகிற சிவபெருமான். அவரை போல தன்னாலே ஆட முடியலேன்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த சிவனுடைய நடனத்துக்கு ஆஞ்சநேயர் மத்தளம் வாசிக்கிறார். எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாருங்க. இதோ கிழக்கு நோக்கிய நின்ற கோலத்தில் வீணா தக்ஷாமூர்த்தி, 7 சப்த ரிஷிகளுடன் கூடிய வீணா தக்ஷாமூர்த்தி. அதை அடுத்து இடது கையில் வில்லை ஏந்திய வில்லவன் என்கிற மாமயிலோன். அதோடு கூட ரிஷபதேவர், சிவபெருமானுடைய வலது கையை அன்பாக நக்கி கொடுக்கக்கூடிய ரிஷபம். இங்கே ஹரியும் சிவனும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கர நாராயணன் என்கிற ஹரிஹரன். இது போன்ற சிற்பங்களை எல்லாம் ஆவுடையார் கோயிலில் மட்டும்தான் பார்க்கலாம். தூணோட ஒரு பக்கத்துல தன்னுடைய இடது கையில வில்லை ஏந்திய வில்லவன் முருகன் மயில் வாகனன் இருக்கிறார் பாருங்க. அவருக்கும் பூஜை பண்ணியிருக்கிறாங்க. மண்டபத்து உள்ள நுழைஞ்ச உடனேயே 20 அடி உயரத்துக்கு 2 பிரம்மாண்டமான தூண்கள் இருக்குங்க. ஒவ்வொன்றுலையும் சின்ன சின்ன தூண்களா ஒரு 10 வரிசையில இருக்கு. ஒரு வரிசைக்கு 50 சின்ன தூண்கள் இருக்கு. அதனால ஒரு பிரம்மாண்டமான தூணில் 500 சின்ன தூண்கள். அப்ப 2 பிரம்மாண்டமான தூண்ல 1000 சிறிய தூண்கள். அதனால இதை ஒரு 1000 மண்டபம் அப்படின்னே சொல்லலாங்க. 1000 மண்டபத்து தூண்களுக்கு பின்னாடி 2 வீரபத்திரர்கள் இருக்கிறாங்க. சாமியை பார்த்தபடி ஒவ்வொருத்தரும் 12 அடி உயரத்துக்கு மேல இருக்கிறாங்க. பிரமாதமா இருப்பாங்க. நமது இடதுகை பக்கம் இருக்கிறவர் அகோர வீரபத்திரர், இவர் தட்சணை வதம் பண்ணவர். நமது வலதுகை பக்கம் இருக்கிறவர் ரண வீரபத்திரர், இவர் யக்ஷனை வதம் பண்ணவர். பார்த்து வணங்குங்க. இப்போ நம்ம பார்க்கறது வீரபத்திர சுவாமிகளுடைய பின்புறம். அந்த கைகளை பார்த்தா கல்லால செய்யப்பட்டதுன்னு எவ்வளவு சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. ஏதோ பஞ்சலோகத்தால அல்லது காப்பருங்கிற அந்த செம்பால செய்யப்பட்டது அப்படின்னு தான் நம்ம நம்புவோம். அவ்வளவு அதி அற்புதமா அந்த நரம்புகள், கால் மடிப்புகள், தசை எலும்புகள் எல்லாம் தெரியும். சிவபெருமான் நரிகளை பரிகளா மாத்தி பாண்டிய நாட்டுக்கு கொண்டு வந்தார் இல்லையா? அதுல ஒரு குதிரை இது மராட்டிய குதிரை. எவ்வளவு கம்பீரமா இருக்கு. அதோட கடிவாளத்திலேருந்து வரக்கூடிய அந்த கல் சங்கிலி எல்லாம் பாருங்க. மன்னன் இதோட பிரம்மாண்டத்தை பார்த்து மகிழ்ந்து பொன்முடிப்பு கொடுக்குறான். அப்படியே நவந்தம்னா அங்க இருக்கிறது அரபி குதிரை. எவ்வளவு உயரமா இருக்கு, என்ன பிரமாதமா லாவகமா இருக்கு. அந்த குதிரை வீரன் கையில ஒரு ஈட்டி வச்சிருக்கிறான் பாருங்க. அது ஒரே கல்லால் செய்யப்பட்டதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அவ்வளவு அற்புதமா இருக்கும். அதை பார்த்துக்கிட்டே அப்படியே வலதுகை பக்கம் திரும்பினோம்னா அங்க சிவப்பு நிற கேரள குதிரை இருக்கும். கேரளாவுக்கே உரித்தான சிவப்பு நிறம். அந்த குதிரை வீரன் தலையில இருக்கிற கொண்டை, அந்த அழகு எல்லாத்தையும் நம்ம பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு விரல் அளவு, அதாவது 3 இன்ச்சு கூட இல்லாத சிறிய பசுமாட்டு சிற்பம். இது தன்னுடைய மடியிலேருந்து பால் சுரந்து கீழே இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுது. கபில முனிவர் ஒரு சாப நிவர்த்திக்காக பசுமாடா பிறப்படுத்தி இந்த சிவத்தொண்டு செய்கிறார். இந்த சிற்பம் ஒரு தூணுக்கு அடியில் இங்கே இருக்குது. இந்த சிவலிங்கத்துக்கு தான் தேனுபுரீஸ்வரர் அப்படின்னு பேரு. பார்த்துக்கோம், வணங்குங்க. இந்த மகாமண்டபத்தில் இருக்கக்கூடிய தூண்களில் கடைசி தூண் இருக்கு. அதுக்கு கீழே ஒரு அருமையான சிற்பம் ஒன்று இருக்கு. அதில் ஒரு முனிவர் ஒருத்தர் இருக்கிறார். ஒருத்தர் கீழே படுத்திருக்காங்க. நிறைய பெண்கள் இருக்காங்க. இது என்ன சிற்பம்னு அங்கே உள்ள பல பேரையும் நான் விசாரித்து பார்த்துட்டேன். யாருக்குமே தெரியல. யாருக்காவது தெரிஞ்சா போய் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க ப்ளீஸ். என்னன்னு சொல்லுங்க. எல்லா இடத்துலையும் டிசைன், எந்த தூணும் சும்மா இருக்காது. உழைப்பு உழைப்பு உழைப்பு. இப்போ நம்ம கட்டடங்கள் கட்டுறோம், எவ்வளோ ஃபவுண்டேஷன் வருமோ கட்டணம் ஸ்ட்ராங் வாங்குறோம். ஒரு கம்பு தரையில நிற்காது, தரையில நிற்குது கல். கட்ட சொல்லுங்க, பிஇ படிக்கிறாள், கல் ஊற தரையில நிற்குது. அங்கேருந்து வர்ற கல்லுக்கு இங்கே பீம் கொடுத்துருக்கான்.
இங்கேருந்து வர்றவர்களுக்கு இங்கே பீம் கொடுத்துருக்காங்க. இங்கே பீமே இல்லை, கல் பூரா அப்படியே இருக்குது. பீம் இதோட சரி, பீமே இல்லை. ஃபவுண்டேஷன்ல பீம் இல்லை. இப்போ பார்த்தியா என்ன படித்தான் அந்த காலத்தில்? பிஏ படித்தான். முன்னோர்கள் மூளை உள்ளவங்க. நம்ம நடந்தா நம்ம நிழல் போய் சுவாமி மேலே படும். நிழல் படணும்னா என்ன வேணும்? வெளிச்சம் வந்தால் தான் நிழல் வரும். சூரிய வெளிச்சம், ஆகாய வெளிச்சம், விளக்கு வெளிச்சம். எந்த வெளிச்சம் இல்லாமல் நீ சாமிகிட்ட போய் நின்னா காலம்புற 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் எந்த பக்கம் நீ நின்னாலும் உன்னோட நிழல் சாமி மேலே படும். இது வந்து தெக்க சூரியன் வரவே வராது. ஆகாய வெளிச்சம் இல்லை. இங்கே பாருங்க, கை நிழல் இப்படி வந்து எடுங்க. அப்பதான் கை விழுகும். தெக்க சூரியன் இல்லை, அந்த நிழல் வருது. தெக்க சூரியன் இல்லை, அந்த நிழல் வருது. வடக்கையும் சூரியன் கிடையாது. எங்கே நின்னாலும் நெல்படம் கோயிலுக்குள்ள. மண்டபத்தை சுற்றி இருக்கக்கூடிய கொடுங்கைகள்ங்கிற தாழ்வாரத்தோட உள்பக்கத்தில் குறுக்கு சட்டங்கள், நெடுக்க கம்பிகள் போன்ற அமைப்புகள், 6 பட்ட கம்பி, 8 பட்ட கம்பி, 10 பட்ட கம்பி இதெல்லாம் போட்ட மாதிரி, அப்புறம் போல்ட்டு நெட்டு போட்டு முடுக்கின மாதிரி அத்தனையும் கருங்கல்லால் செய்யப்பட்டதுன்னு சொன்னால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். பார்த்தா கழுத்து வலியே வந்துடும். ரொம்ப பிரம்மாண்டமான விஷயங்களை சின்ன வீடியோவில் காமிச்சிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அதனால தயவு செய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸை இதில் கொடுங்க. எனக்கு தெரியாதது ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதையும் இதில் கொடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ஒரு தட்டு தட்டி விட்டுருங்களேன். நன்றி, வணக்கம்.